மனைவி இடத்தில் உள்ள நகைகளுக்கு கணவன் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா? ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா என்பது ஒரு கேள்வி, ஜக்காத்து கொடுக்கலாமா அப்படிங்கிறது கேள்வி. ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் வேண்டியதில்லை. மனைவியின் ஜக்காத்துக்கு மனைவி தான் கொடுக்கும், கணவன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் சம்பந்தப்பட்ட பொருள்களுக்கு எப்படி கணவன் தான் கொடுக்கணும், மனைவி சம்பந்தம் இல்லையோ அதே மாதிரி தான் மனைவி சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட நகைகளுக்கு உடைமைகளுக்கெல்லாம் மனைவி தான் கொடுக்கணும், கணவன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் ஒரு மனைவிட்ட தன்னுடைய நகைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஜக்காத்து நிதி கையில் பணம் காசு பணம் இல்லை, அல்லது தனக்கு சொந்தமான வேறு பல உடைமைகள் இருக்குது, அவற்றுக்கெல்லாம் உடைமைகள் இருக்கிறதே தவிர அந்த உடைமைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஜக்காத்து நிதி கையில் ஒன்றுமே இல்லை. இந்த நிலையில் ஒரு கணவன் மனைவியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மாதிரி நான் கொடுக்க வேண்டிய ஜக்காத்து நிதியை நீங்கள் சார்பாக கொடுத்துருங்கன்னு மனைவி வேண்டுகோள் விடுறாப்புல, அந்த வேண்டுகோளை ஏற்று கணவன் கொடுக்குறாரு, செல்லுமா? தாராளமாக செல்லும். அல்லது மனைவி கணவனிடத்தில் வேண்டுகோள் வைக்கலை, கணவனே தானாக முன் வந்து உன்கிட்ட காசு பணம் இல்லை, கொடுக்க வேண்டிய ஜக்காத்துக்கு உன்னால் கொடுக்க முடியாது, நான் இன்ஷா அல்லாஹ் உன் சார்பாக நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாப்புல. அப்படி சொல்ல போகும்போது மனைவி திருப்தியாக ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் தாராளமாக கணவன் மனைவி சார்பாக கொடுக்கலாம். ஆக இந்த மாதிரி மனைவி பொருந்தி கொள்ளுகின்றார் அல்லது மனைவி கேட்டுக்கொள்கின்றார், மனைவி ஏற்றுக்கொள்கிறார் என்று வருகிற போது மனைவி கொடுக்க வேண்டிய ஜக்காத்து நிதியை மனைவியின் சார்பாக கணவன் கொடுக்கலாம். இது கணவனுக்கு மட்டுமல்ல, பெற்ற தந்தைக்கும் பொருந்தும். ஒரு தந்தை மகள் சார்பாக கொடுக்குறாரு, அல்லது ஒரு சகோதரன் அவனுக்கும் பொருந்தும், அல்லது ஒரு மகன் பெற்ற தாய்க்கு அம்மா நான் உங்கள் சார்பாக கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை நான் கொடுத்துறேன்னு சொல்கிறாரு, அப்போ யாரும் கொடுக்கலாம். அப்போ தாயாக தந்தையாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், வேறு உறவில்பட்ட நெருக்கமான சொந்த பந்த உறவில்பட்ட யாராக இருந்து கொடுத்தாலும் தாராளமாக செல்லும்.